கட்டில் பேய். முன்பொரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டோட மைய பகுதியில ஒரு பழமை வாய்ந்த மரம் ஒண்ணு நின்னுச்சு. அந்த மரத்தோட கிளையில ஒரு பெரிய ஊஞ்சல் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ற எந்த பறவைகளுமே அந்த ஊஞ்சலோட பக்கம் போகவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாள் லில்லிங்கிற ஒரு சின்ன குருவி அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்த லில்லி குருவி அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. அன்னையில இருந்து லில்லி குருவியோட ஆவி அந்த ஊஞ்சல்ல இருக்கிறதா எல்லா பறவைகளும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் ராத்திரி காடு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த ஊஞ்சல் திடீர்னு ரொம்ப வேகமா ஆட ஆரம்பிச்சது. அப்படி ஆடிக்கிட்டு இருந்த ஊஞ்சல்ல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அழுகிற சத்தமும் கேட்டுச்சு. குழந்தை முன்னாவும் தான் அம்மா கூட தன்னோட வீட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த அழுகை சத்தம் முன்னாவோட தூக்கத்தை ரொம்பவும் பாதிச்சது. முன்னா, என்னாச்சுப்பா? திடீர்னு எழுந்து உட்கார்ந்துட்ட. யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. யாருக்கும் உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் இருக்காதுப்பா. வெளிய பலமா இடி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு அந்த சத்தம் தான் கேட்டிருக்கும். இல்லம்மா, இது யாரோ அழுகிற சத்தம் தான். அங்கம்மா, நம்ம வெளிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன குழந்தை முன்னா அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்தா. அந்த நேரத்துல அவங்க அந்த ஊஞ்சல்ல ஒரு கருப்பான பயங்கரமான உருவம் அடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. இத பார்த்த மயிலம்மாவும் முன்னாவும் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அம்மா, அது யாருமா? பார்க்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. முன்னா, அது லில்லி குருவியோட ஆவிப்பா. நம்ம வீட்டோட வெளியே நிக்கிறது ரொம்ப ஆபத்து. வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொன்ன மயிலம்மா முன்னாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை இறுக்கி போட்டிடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்துக்கு மயிலோட கண்ணுக்கு அந்த முன்னி குருவியோட ஆவி தென்பட்டுச்சான். என்ன கால சொல்றீங்க? முன்னி குருவியோட ஆவி மறுபடியும் வந்துடுச்சா? அம்மா, இந்த காலத்திலயும் ஆவிய நினைச்சு பயப்படுறீங்களா? ஆவின்னு எதுவுமே இல்லம்மா. ஹே முன்னி, நீ அந்த பக்கம் போகவே கூடாது. நீ ரொம்ப தைரியசாலின்னு நினைக்காத. சரிம்மா, நான் அந்த பக்கம் போக மாட்டேன். ஆனா நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. தேவையோ தேவை இல்லையோ, நீ அந்த ஊஞ்சலோட பக்கம் போகவே கூடாது. ஒழுங்கா உங்க நண்பர்கள் கூட போய் விளையாடு. ராணிக்காக இப்படி சொன்னதுமே குழந்தை முன்னி தான் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனா. ஆனா அவளோட மனசுக்குள்ள அந்த ஊஞ்சல்ல எப்படியாவது விளையாடணும்னு ஆசை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நண்பர்களே, நாம இன்னைக்கு அந்த பழைய மரத்தோட பக்கத்துல இருக்கிற ஊஞ்சல்ல போய் விளையாடலாமா? முன்னி இப்படி சொன்னதை கேட்டதுமே எல்லா குழந்தைங்களும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. முன்னி, வேண்டாம். நேத்துக்கு ராத்திரி தான் அந்த ஊஞ்சல்ல ஒரு கருப்பு உருவம் ஆடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமா முன்னி, என்னோட அம்மாவும் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் பயந்தாங்கொள்ளிங்க. உங்களை என் நண்பர்கள்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே உங்க கூட எல்லாம் நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு முன்னி அங்கிருந்து பறந்து போயிட்டா. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. குழந்தை முன்னி தான் அம்மா அப்பா கூட தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ஊஞ்சலோட ஞாபகம் முன்னிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. தூக்கம் வராத முன்னி ஜன்னலோட பக்கமா உட்கார்ந்து அந்த பழைய மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா. திடீர்னு அந்த ஊஞ்சல் காற்றுல அழகா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் எவ்வளவு அழகா ஆடுது. அதுல உட்கார்ந்து விளையாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கு. சீக்கிரமா அதுல போய் விளையாடிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன குழந்தை முன்னி அந்த ஊஞ்சலை நோக்கி பறந்து போனா. குழந்தை முன்னி ரொம்பவும் சந்தோஷமா அந்த ஊஞ்சல்ல ஆட ஆரம்பிச்சா. ஜாலி, இதுல ஆடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்ன முன்னி தன்னை மறந்து அந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு சிகப்பு நிறத்துல ரொம்ப பயங்கரமான உருவம் முன்னிய நோக்கி வர ஆரம்பிச்சது. இத பார்த்த முன்னி பயந்து போய் அழ ஆரம்பிச்சுட்டா. நீ யாரு? என்னை விட்டுடு, என்னை எதுவும் பண்ணிடாத. ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பயங்கரமான உருவம் முன்னியோட உடம்புக்குள்ள பூந்துடுச்சு. உடனே முன்னியோட கண்கள் எல்லாம் சிகப்பா மாறிடுச்சு.
எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. இனிமே இந்த காட்டுல இருக்கிற எந்த சின்ன குழந்தைங்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். பேயா மாறின குழந்தை முன்னி ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. அப்படியே காலை நேரம் வந்துச்சு. காலு, நீங்க முன்னிய எங்கேயாச்சும் பாத்தீங்களா? காலையில இருந்து அவளை காணவே இல்ல. ராணி, அவளோட நண்பர்கள் கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பா. நீ அந்த மரத்துக்கிட்ட போய் பாரு. காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் முன்னிய தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. ஏ பசங்களா, முன்னி இங்க விளையாட வந்தாளா? இல்ல ராணி ஆண்டி, முன்னி இங்க வரல. முன்னியும் சாராவும் சேர்ந்து எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவ மீனுக்குருவியோட வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் மீனோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, முன்னி இங்க வந்தாளா? காலையில இருந்து அவளை காணவே இல்ல. ராணி ஆண்டி, நீங்க அந்த பழைய ஊஞ்சல் கிட்ட போய் பாத்தீங்களா? நேத்திக்கு முன்னி அங்கதான் போய் விளையாட போறதா என்கிட்ட சொன்னா. மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு, நீயும் என் கூட வா. ராணி அக்கா, பயப்படாதீங்க, முன்னிக்கு எதுவும் ஆகாது. நாம அந்த மரத்தோட பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் மீனுக்குருவியும் அந்த ஊஞ்சல் இருக்கிற மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. முன்னி, முன்னி எலும்பு, முன்னி உனக்கு என்ன ஆச்சு? தான் அம்மாவோட சத்தத்தை கேட்டதுமே முன்னி கண்ணு திறந்து பார்த்தா. அம்மா, விளையாடுறதுக்காக இந்த ஊஞ்சலோட பக்கத்துல வந்தேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. முன்னி, இனிமேலாச்சும் பெரியவங்களோட பேச்ச அலட்சியப்படுத்தாதம்மா. அவங்க சொல்றதுல நிச்சயமா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன். சரி சரி, இப்பவாச்சும் உனக்கு புத்தி வந்ததே, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் முன்னிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த முன்னியோட உடம்புக்குள்ள லில்லி குருவியோட ஆவி வந்துடுச்சு. லில்லியோட ஆவி முன்னிய தூக்கிக்கிட்டு நேரா அந்த ஊஞ்சலை நோக்கி பறந்து போச்சு. முன்னி கொஞ்ச நேரத்திலேயே அவ ஒரு பலூனா மாறி அங்கிருந்து பறந்து போனா. ஹை, பலூனு அப்படின்னு சொன்ன கிக்கி தான் வீட்டோட வழிய வந்து அந்த பலூனை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த பலூன் கிக்கிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்னை விடு, என்னை எங்க கூட்டிட்டு போற? அப்படி பறந்து வந்த பலூன் நேரா அந்த ஊஞ்சலோட பக்கத்துல போய் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அந்த காட்டுல இருந்த ஒவ்வொரு குழந்தைகளா காணாம போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம காட்டுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. ஆமா, எப்போ முன்னி அந்த ஊஞ்சலோட பக்கத்துல போனாலும் அப்பல இருந்து தான் நம்ம காட்டுல இந்த பிரச்சனை ஆரம்பமாகிருக்கு. அந்த ஊஞ்சல்ல தான் ஏதோ ஒரு மரமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் அந்த ஊஞ்சலை கண்காணிக்க முடிவு செஞ்சாங்க. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. எல்லா குழந்தைங்களோட அம்மாவும் ஒரு மரக்கிளையில மறைஞ்சிருந்து அந்த ஊஞ்சலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நடு இரவு ஆனதுமே வழக்கம் போல முன்னி பறந்து வந்து அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்தா. கொஞ்ச நேரத்திலேயே அவ பலூனா மாறி அங்கிருந்து பறந்து போனா. இப்போதான் எனக்கு உண்மை புரியுது. என் பையன் காணாம போனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பலூன் வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊஞ்சல் தான். இந்த ஊஞ்சல் இங்க இருக்கிறதுனாலதான் அந்த லில்லி குருவியோட ஆவி நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்குது. மீனுக்குருவியும் ரொம்பவும் தைரியமா போய் அந்த மரக்கிளையில இருந்த ஊஞ்சலை வெட்டி கீழே போட்டுச்சு. ஊஞ்சல் கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊஞ்சலுக்குள்ள அடைப்பட்டிருந்த எல்லா குழந்தைங்களும் வெளியே வந்தாங்க. என்ன அழிச்சிட்டீங்க, என்ன அழிச்சிட்டீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அன்னையில இருந்து அந்த குழந்தைங்க எல்லாரும் எந்தவித பயமும் இல்லாம அந்த மரத்தடி வாரத்துல ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. காட்டில் கதவை தட்டும் பேய். குழந்தைகளா, பேய்ங்கிற ஒரு விஷயம் நிஜமா நம்ம உலகத்துல கிடையாது. இந்த கதையில வர நிகழ்ச்சிகள் அனைத்தும் முழுக்க முழுக்க கற்பனை தான். அதனால பயப்படாம இந்த கதையை கேளுங்க. அது ஒரு ராத்திரி நேரம். நாம்பூர் காட்டில் எங்கே பார்த்தாலும் இருட்டு மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் மரங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. காற்றும் ரொம்ப பலமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காற்றுல இலைகள் எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு.
அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு கருப்பான உருவம் நாப்பூர் காட்டை நோக்கி வந்துச்சு. அப்படி வந்த உருவம் நேரா ஒரு மர வீடோட பக்கத்துல போச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான காகம் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கருப்பு உருவம் அந்த மர வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதுமே வயசான காகம் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. ஆட, இந்த நேரத்துல யாரு வீட்டோட கதவை தட்டுறது? இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் மெதுவா வீட்டோட கதவை திறந்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. பலமா காற்று தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கருப்பு உருவம் வயசான காகத்தோட முன்னாடி வந்து நின்னுச்சு. இத பார்த்ததுமே அந்த வயசான காகம் நடுநடுங்கி போயிடுச்சு. ஐயோ, என்ன ஒன்றும் பண்ணிடாத, என்ன ஒன்றும் பண்ணிடாத, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல வயசான காகம் அங்கேயே மயங்கி விழுந்துடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல அந்த கருப்பு உருவத்தை பற்றின செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் வழக்கம் போல தன்னோட குழந்தைங்கள ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறதுக்காக ஒரு மரத்தோட கிளையில வந்தாங்க. மீனு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்ப ஸ்கூல் பஸ் வேற வந்துடும். இந்த தாராவை இன்னும் காணல பாரு. அமராணி, ஒரு வேளை கிக்கிக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் தாராபுரா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு வேகமா மரக்கிளைய நோக்கி வந்துச்சு. தாரா, என்னாச்சு? இன்னைக்கு நீ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வர வழியில ஜம்ஜம் அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன? அப்படி என்ன விஷயத்த சொன்னாரு? நம்ம காட்டுல ஒரு கருப்பு உருவம் வந்திருக்கான். அது ராத்திரி நேரத்துல வீட்டோட கதவை தட்டுதான். ஹே தாரா, நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தாரா, நீயுமா பேய் இருக்கிறத நம்புற? பேய்னு எதுவுமே கிடையாது. அது யாராச்சும் சொல்ற ஒரு கட்டுக்கதை தான். எனக்கு என்னவோ யாராச்சும் இப்படிப்பட்ட ஒரு கதையை கட்டி விட்டு நம்ம காட்டுல திருடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாரா, எனக்கும் ராணி சொல்றதுதான் சரின்னு தோணுது. அதனால நீ இத நினைச்சு பயப்படாத அப்படின்னு எல்லா அம்மாக்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஸ்கூல் பஸ் அந்த பக்கமா வந்துச்சு. அம்மா, அங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் வருது. எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டாங்க. பிறகு வழக்கம் போல தங்களோட வேலைகளை பார்க்கறதுக்காக தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பறவைகள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு பறந்து போனத மரக்கிளையோட மேல உட்கார்ந்தபடியே அந்த கருப்பு உருவம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பறவைகளோட வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. நான் தேடி வந்தது சீக்கிரமா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு உருவம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நேரம் வந்துச்சு. காட்டுல மறுபடியும் வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. மரங்கள் எல்லாம் ரொம்பவும் வேகமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த கருப்பு உருவம் மெதுவா ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி காகமும் வீட்டுக்குள்ள தான் பையன் கூட ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. கதவோட பக்கத்துல வந்த அந்த கருப்பு உருவம் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ராணிக்காகவும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. இந்த காலுவுக்கு அறிவே கிடையாது. எப்ப வந்து வீட்டோட கதவை தட்டுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்து பார்த்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. வேகமா காத்து மட்டும்தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அட, காத்து இந்த இலைகளால தான் கதவு தட்டின மாதிரி சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக மறுபடியும் தான் வீட்டோட கதவை பூட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சது. ஆனா மறுபடியும் வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்ன, மறுபடியும் வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேக்குது? ஒருவேளை இன்னைக்கு காலையில நீ சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஜன்னலோட பக்கத்துல போய் வெளியே என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தம் நின்னுடுச்சு. ஒரு கருப்பு உருவம் ராணிக்காகத்தோட வீட்டுல இருந்து வானத்தை நோக்கி பறந்து போச்சு. இத பார்த்து ராணிக்காகவும் பயத்துல நடுநடுங்கி போயிடுச்சு. ஐயோ ஐயோ, பேய்! நான் பேய பார்த்துட்டேன். என் வீட்டுக்கு பேய் வந்திருக்கு. யாரா சொன்னது உண்மைதான்.
அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. தாராபுராவும் மீனுக்குருவியும் தான் குழந்தைங்களை வழக்கம் போல ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறதுக்காக மரத்தோட கிளையில வந்தாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ரொம்பவும் பதற்றத்தோட தான் தோழிகளை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, நேற்றுக்கு என் வீட்டுல பேய் வந்துச்சு தெரியுமா? நான் பேய கண்ணால பார்த்தேன். ராணி, நேற்றுக்கு காலையில நாம சொன்னதை நினைச்சிட்டே நீ தூங்கி இருப்ப. அதான் தூக்கத்துல ஏதாச்சும் உனக்கு கனவு வந்திருக்கும். ஆமாமா ராணி, இல்லைன்னா உன் வீட்டுக்கு திருடன் வந்திருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு ஜோக்கா இருக்கா? பேய் நிஜமா உங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் கோபமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப மின்னலும் கடுமையான மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தாராபுரா தான் பையன் கிக்கி கூட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த கருப்பு உருவம் மறுபடியும் அந்த பக்கமா வர ஆரம்பிச்சது. அப்படி வந்த கருப்பு உருவம் தாராவோட வீட்டு முன்னாடி கதவோட பக்கத்துல வந்து நின்னுச்சு. திடீர்னு ரொம்பவும் சத்தமா வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. உடனே குழந்தை கிக்கி தூக்கத்துல இருந்து முழிச்சான். அம்மா அம்மா எழும்புங்க, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. என்னப்பா கிக்கி, என்ன ஆச்சு? யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம வீட்டுக்கும் அந்த கருப்பு பேய் வந்திருக்குமோ? டே கிக்கி, அப்படி எதுவும் இல்லடா. வெளியே ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழையில யாருக்காச்சும் உதவி தேவைப்படலாம், அவங்க தான் வீட்டோட கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொன்ன தாராபுரா வீட்டோட கதவை திறந்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. திடீர்னு அந்த கருப்பு உருவம் தாராபுராவோட முன்னாடி வந்து நின்னுச்சு. இத பார்த்த தாராவும் கிக்கியும் அதிர்ச்சியில நடுநடுங்கி போயிட்டாங்க. அந்த உருவம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா தாராபுரா வேகமா வீட்டோட கதவை மூடிடுச்சு. பயந்து போன 2 பறவைகளும் ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தமும் நின்றுடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்பவும் பதற்றத்தோட தான் வீட்டில் ராத்திரி நடந்த விஷயத்த தன்னோட தோழிகள் கிட்ட சொல்லுச்சு. லூசி, இப்பவாச்சும் நம்புறியா? அன்னைக்கு நான் சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சிங்கல்ல. ஆமா மீனு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த பேய் ஒருவேளை இன்னைக்கு உன் வீட்டுக்கும் வரலாம். கெட்ட சக்தி ஒன்று இருந்தா நல்ல சக்தின்னு ஒன்றும் நிச்சயமா இருக்கும். அது நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதன்படி செய்தா அந்த பேயை நாம நிச்சயமா விரட்டிட முடியும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட யோசனைய தான் தோழிகள் கிட்ட சொல்லுச்சு. அப்படியே ராத்திரி நேரமும் வந்துச்சு. மீனுவோட தோழி தாராவும் ராணியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நடுராத்திரியும் வந்துடுச்சு. அந்த கருப்பு உருவம் மீனுவோட வீட்டை நோக்கி மெதுவா பறந்து வந்துச்சு. அந்த உருவம் வீட்டோட கதவை தட்டி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டோட கதவை திறங்க, உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட நான் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த சத்தத்தை கேட்டதுமே 3 தோழிகளும் ஒன்னா ஜன்னல் வழியா ஏத்தி பார்த்தாங்க. கதவோட பக்கத்துல சிகப்பா பயங்கரமா ஒரு உருவம் நிக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் நடுநடுங்கி போயிட்டாங்க. பசங்களா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க இஷ்ட தெய்வத்தை ரொம்பவும் சத்தமா வேண்ட ஆரம்பிச்சாங்க. கதவோட சத்தத்தையும் தாண்டி ரொம்பவும் சத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. இத பார்த்ததுமே பேய் பயந்து போயிடுச்சு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வேகமா அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. அன்னையில இருந்து அந்த பேய் காட்டுக்கு வரவே இல்லை. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அனு, ஸ்ரீமதி, ரக்ஷிகா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரக்ஷிகா ஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பிரஜிதா ஸ்ரீ, ஹைனா, சாலினி, சரஃப், ஃபஸ்னாத், அனாரி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். குமரன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.